விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை சட்டசபை நாளை கூடுகிறது. குடிநீர் பிரச்சனையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். விடுபட்ட மாதத்திற்கும் சேர்த்து அடுத்த வாரம் இலவச அரிசி, கவர்னர் ஒப்புதல். தொடரும் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள். ஆரோவில் போலீசார் மீது பொதுமக்கள் அதிருப்தி. தந்தை பெரியார் பிறந்தநாள் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் நாளை கூட உள்ள சட்டசபை கூட்டத்தொடரில் குடிநீர் பிரச்சனையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. புதுவை சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி கவர்னர் உரையுடன் தொடங்கியது. மார்ச் 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து 13 நாட்கள் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 27ஆம் தேதி மாநில அந்தஸ்து வலியுறுத்தும் அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி முடிவடைந்தது. 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்பது விதி. அதன்படி இந்த மாதம் சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும். இதற்காக நாளை வியாழக்கிழமை 15வது புதுவை சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி காலை 9:30 மணிக்கு பேரவை கூடத்தில் கூடுகிறது. சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடக்கி வைக்க உள்ளார். தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதா. தொடர்ந்து பேரவை முன்பு ஏடுகளை துறை அமைச்சர்கள் தாக்கல் செய்கின்றனர். ஜிஎஸ்டி திருத்த மசோதா, புதுவையில் எளிய முறையில் தொழில் தொடங்க அனுமதி குறித்த மசோதா ஆகியவை தாக்கல் செய்யப்படுகிறது. அநேகமாக நாளை ஒரு நாள் மட்டுமே சட்டசபை கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிகிறது. இந்த கூட்டத்தில் சமீபத்தில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகத்தால் நகர பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டது, இலவச அரிசி நிறுத்தம், சென்டாக் கல்வி நிதி, பட்ஜெட்டில் அறிவித்தபடி மகளிர் உதவித்தொகை, இலவச கோதுமை, தீபாவளி பரிசு ஆகியவை குறித்து எதிர்க்கட்சிகள் பிரச்சனை எழுப்ப திட்டமிட்டுள்ளனர். விடுபட்ட மாதத்திற்கும் சேர்த்து அடுத்த வாரம் இலவச அரிசி வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இலவச அரிசி திட்டம் நிறுத்தப்பட்டு அரிசிக்கான பணம் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் பணத்திற்கு பதில் அரிசி வழங்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போதைய அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் மீண்டும் ரேஷன் கடைகளில் கான்பேட் நிறுவனம் மூலம் இலவச அரிசி வழங்கப்பட்டது. கான்பேட் நிறுவனத்திற்கு இலவச அரிசியை சர்போ பேக்கேஜ் நிறுவனம் சப்ளை செய்து வந்தது. இந்நிலையில் இலவச அரிசி கூடுதல் விலைக்கு கொள்முதல் செய்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து இலவச கொள்முதலுக்கு அரசு மறு ஒப்பந்தம் கோரியது. இதன் காரணமாக கடந்த ஜூலை மாதம் முதல் இலவச அரிசி வழங்கப்படாமல் உள்ளது. இலவச அரிசிக்கான டெண்டரில் மத்திய அரசு ஊழியர்களின் கூட்டுறவு நிறுவனமான கேந்திரிய வந்தார் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் கான்பேட் நிறுவனத்திற்கு 61,800 மெட்ரிக் டன் இலவச அரிசியை சப்ளை செய்ய உள்ளது. இந்த கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விடுபட்ட மாதத்திற்கான அரிசியையும் சேர்த்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளை கான்பேட் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். தொடரும் இருசக்கர வாகன திருட்டுகளால் ஆரோவில் காவல் நிலையம் மீது பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலை அடுத்த இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் டாடா ஏசி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 16ஆம் தேதி இவரது இருசக்கர வாகனம் திருடு போயிருந்தது. அப்போது அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது 3 வாலிபர்கள் நள்ளிரவு 3 மணி அளவில் அப்பகுதியில் நோட்டமிடுவதும் பின்னர் அருண்குமாரின் இருசக்கர வாகனத்தின் பூட்டை லாவகமாக உடைத்து இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வதும் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளுடன் அருண்குமார் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோன்று கடந்த மாதம் 25ஆம் தேதி அதே பகுதியை சேர்ந்த கோபி என்பவர் இரவு வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து தனது உயர் ரக புல்லட் வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உறங்கச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து 3 வாலிபர்கள் நள்ளிரவில் வந்து புல்லட்டை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரஞ்சனி என்ற பெண்ணின் இருசக்கர வாகனமும் காணாமல் போயிருந்தது. தொடர்ந்து அப்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் காணாமல் போவது தொடர்கதையாக இருக்கிறது. ஆரோவில் நிலைய போலீசார் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக இடையஞ்சாவடி பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனம் திருடும் போதும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை பெரியார் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பெரியார் அமைப்பினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
இதேபோல கிருமாம்பாக்கம் கடைவீதி 4 முனை சந்திப்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தொகுதி பிரதிநிதி கிருமாம்பாக்கம் ஜெகநாதன், தொகுதி பொருளாளர் ஈச்சங்காடு இளம்பருதி முன்னிலையில் பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மீனவரை அமைப்பாளர் தேவநாதன், தொகுதி துணை செயலாளர் கோவிந்தராசு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுத்தமான குடிநீர் வழங்க கோரி அதிமுக மீட்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் விநியோகிக்கப்பட்டு வரும் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததால் 40க்கும் மேற்பட்ட மக்கள் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களால் அவதிப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதில் சிகிச்சை பலனின்றி கடந்த வாரம் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் மழைக்காலம் தொடங்க உள்ளதால் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என்றும் புதுச்சேரி அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் ஓம் சக்தி சேகர் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும், சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என கோரி அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் நெல்லித்தோப்பு சார மார்க்கெட் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா. இதில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் ஆளும் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக ஆளும் அரசு வாய்க்கால்களை தூர்வாரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநிலம் ஸ்தம்பிக்கும் அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன் தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன், அமைச்சர் நமச்சிவாயம், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஏக்கரில் புதுவை விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குனர் தெரிவித்துள்ளார். புதுவை விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுவை விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாகவும், மாற்று ஓடு பாதைக்காகவும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காகவும் சுமார் 470 ஏக்கர் நிலம் தமிழக பகுதியில் கையகப்படுத்தும் நிலை உருவாகி உள்ளதாகவும், இதற்காக உயர்மின் அழுத்த கம்பிகள் இருக்கிறதா, கால்வாய்கள் இருக்கிறதா என்று தள ஆய்வை நடத்தியதாகவும், இதில் எதுவும் முக்கிய பெரிய முட்டுக்கட்டைகள் இருப்பதாக தெரியவில்லை என்றார். அதனால்தான் தமிழக பகுதியில் 470 ஏக்கர் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்கான ஆலோசனைகளை அளிக்கவும் இந்த விரிவாக்க பணிக்காக ஒரு ஆலோசனை அமைப்பு இன்னும் 1 மாதத்தில் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மாதம் 21ஆம் தேதிக்குள் அந்த அமைப்பு தேர்வு செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை அவர்கள் அளிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு 1 மாதத்தில் அந்த ஆலோசனை அமைப்பு நியமிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விரைவில் தற்போதுள்ள விமான நிலையத்தில் மேலும் சில சில்லறை கடைகள், கார் சேவை உள்ளிட்ட வசதிகளை தொடங்க இருப்பதாக குறிப்பிட்ட அவர், விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு யாத்ரி சேவை தினம் புதன்கிழமை கொண்டாடுவதாகவும், அதனையொட்டி அன்றைய தினம் காலை 10 மணிக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது என்றார். இதில் பயணிகள் உடன் வருவோருக்கு இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். புதுவை விமான நிலையத்தை அறிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவ மாணவியர், பல்கலைக்கழக மாணவ மாணவியர் தினமும் காலை 10-15 மணிக்கு வருவதாகவும், மூத்த குடிமக்கள் சார்பாக மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விநாயக மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையில் தூய்மை பணி நடைபெற்றது. விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையில் நாட்டு நலிப்பணி திட்ட அமைப்பு மற்றும் பாகூர் கொம்யூன் இணைந்து ஸ்வச்சதா வக்பாடா தூய்மை நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நிகழ்த்தினர். விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கணேசன் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கல்லூரி இயக்குனர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்தார். தூய்மை பணி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். 80 கிலோ குப்பைகளை சேகரித்து பாகூர் கொம்யூன் துப்புரவு பணியாளர்களிடம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு, நாட்டு நலப்பணி திட்ட நிகழ்ச்சி அதிகாரி ஜெயசூர்யா மற்றும்
நாட்டு நலப்பணி திட்ட இதர ஆசிரியர்கள் மாணவர்கள் செய்திருந்தனர். சுகாதாரமற்ற குடிநீரால் நிகழ்ந்த மரணத்திற்கு அரசு பொறுப்பேற்காதது வேதனை அளிப்பதாக உள்ளதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுவை உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்களால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட கோவிந்தசாலை சேர்ந்த 3 பேர் கடந்த வாரம் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். அதேபோல கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மாசடைந்த குடிநீர் குடித்ததால் உயிரிழந்த மேலும் 3 பேருக்கும் அவர்களது வீடு தேடி சென்று நிதி உதவி வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடிநீரில் கழிவுநீர் கலந்தது குறித்து அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குடிநீரை பரிசோதனை செய்யாமலும் இறந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் அரசு வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டினார். நடந்த உயிரிழப்பிற்கு அரசு பொறுப்பேற்காதது வேதனை அளிப்பதாக உள்ளதாக அவர் கூறினார். உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் குடிநீருக்கு மக்கள் மிகவும் சிரமமடைவதாகவும் குடிநீரை குடிக்கவே பொதுமக்கள் பயந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்த அவர் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அரசாங்கம் முன்னின்று பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். ஆனால் புதுச்சேரியில் அதுபோன்று நடைபெறவில்லை என்றார். ஊசுடு தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை கூடப்பாக்கம் மேட்டு மதகு வாய்க்கால் 38,65,087 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து சேந்தநத்தம் இரட்டை வாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றதா. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் அன்ன பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு பணிகளை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், நிலநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால் குப்பத்தில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் திருபுவனை சாலையில் 83.69 லட்சம் செலவில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கிராம முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் உதய நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி தேங்காய்திட்டு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 41வது அகில இந்திய மகளிர் காங்கிரசின் உதய நாள் விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், உழவர்கரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன், லாசுப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருப்பதியில் நடைபெறும் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி பிஆர்டிசி சார்பில் இன்று முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு பேருந்து தினசரி இரவு 9:30 மணிக்கு புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்தும் திருப்பதியிலிருந்து காலை 7:30 மணிக்கு புதுச்சேரிக்கும் புறப்படும். இதற்கான கட்டணம் 300 ரூபாயாகும். ஏற்கனவே புதுச்சேரியிலிருந்து காலை 9 மணிக்கும் இரவு 10 மணிக்கும் பிஆர்டிசி பேருந்து இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிஆர்டிசி மேலாளர் சிவானந்தம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் புரட்டாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் நடைபெற்றது. சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ், செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், சிவாலய இளங்கோவன், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ், ஆர்ஜிஎம் சண்முகம், காவல்துறை சங்கரன், கேட்டரிங் ஜெயந்தி, பாலாஜி செட்டியார், முனுசாமி, எம்எஸ் வெங்கடபதி ரெட்டியார், ராஜா ஸ்நாக்ஸ் சேகர் ஐயர், கோவிந்தன் உடையார், செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அன்னதானத்திற்கான ஏற்பாட்டினை தியாகி மகன் புருஷோத்தமன் குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 10,240 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 81,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,390 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை சட்டசபை நாளை கூடுகிறது. குடிநீர் பிரச்சனையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். விடுபட்ட மாதத்திற்கும் சேர்த்து அடுத்த வாரம் இலவச அரிசி, கவர்னர் ஒப்புதல். தொடரும் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள். ஆரோவில் போலீசார் மீது பொதுமக்கள் அதிருப்தி. தந்தை பெரியார் பிறந்தநாள் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.